என்னுடைய இயக்குனர் பிரேம்குமார் சார் நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். பல தடைகளை தாண்டி நம்மளுடைய தோணி வளர்த்த காலை வந்து வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் வரும். அந்த டயலாக் கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் டயலாக் வரும். அது நான் தான் பேசினேன். செங்குட்டுவன் சர்வதேச ஜல்லிக்கட்டு வர்ணனையாளர். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஜல்லிக்கட்டில் மட்டும் பார்த்துட்டு இருந்தேனே, முதல் முறையாக சினிமா பக்கம் கூட்டிகிட்டு போனால் நம்மளுடைய இயக்குனர் பிரேம்குமார் சார். நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். நம்மளுடைய மெய்வெளி சாலை இருக்குது பார்த்தீங்களா, இழுப்பூர் அண்ணாவாசல் இருக்க மெய்வெளி சாலை இருக்குது பற்றி, அதான் அவருடைய சொந்த ஊர். எனக்கே அவர் சொந்த ஊர் என்னென்னு தெரியாது. என்னுடைய வீடியோலாம் நிறையா பார்த்துட்டு ஒரு சார் இது மாதிரி வேணும்னு சொல்லிட்டு ஆடிஷனுக்கு கூப்பிட்டாங்க. நான் பேசினதை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நேராக கூப்பிட்டாங்க. நான் தான் தம்பி வீடியோலேயே பார்த்துருக்கேனே, அப்புறம் நேரிலலாம் திரும்ப என்கிட்ட கூட்டி வரீங்க, அதெல்லாம் பார்த்துட்டு நான் தம்பி எனக்கு தெரியும், அவருக்கு ஓகே பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாரு. அந்த டைமிங்கில் என்னால் அந்த சினிமா ஷூட்டுக்கு என்னால் கரெக்டாக போக முடியல பிரதர். நம்ம மெய்யழகன் படம் சினிமா ஷூட்டுக்கு போக முடியல. டைட்டில் எங்களுக்கு சொல்லவே இல்லை தான் படம்னு. ஏன்னா அந்த படத்துலேயே மெய்யழங்கிறத கடைசிதான் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். போக முடியல. அப்புறம் எதனால் போக முடியலன்னா, சிஎம் ப்ரோக்ராம் இருக்குது பார்த்தீங்களா, அது அன்றைக்கி ஸ்டேடியம் ஜல்லிக்கட்டு நடந்துருந்துச்சு. மாண்புக்கு அமைச்சர் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே நான் போகிறதுக்காண்டி இருந்துச்சு. சிஎம் வர்றதுனால கண்டிப்பாக ப்ரோக்ராம் பண்ண முடியாது. அன்றைக்கி தான் ஷூட்டிங் நடக்குது. நான் ஷூட்டிங் நடந்து போலேன்னு கொஞ்சம் வருத்தத்தில் இருந்தேன். ஆனால் சார் எனக்காக நான் அவனியாபுரத்தில் பேசின அந்த கிளிப் எடுத்து வச்சுருந்து, அந்த மாடு உள்ளேருந்து வரும்போது நான் பேசின அந்த லைவ் வீடியோ போட்டார். அந்த படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்ல மனிதருங்க, அருமையான மனிதர், பயங்கரமாக யோசிக்கக்கூடியவர், நல்லா யோசித்து நம்மளுடைய கலாச்சாரத்தை யோசிக்கக்கூடியவர். அப்படியாப்பட்ட ஒரு இயக்குனர். திடீர்னு எனக்கு ஃபோன் கால் வருது, பிரதர் நீங்கள் டப்பிங் வாய்ஸ் கொடுக்கணும் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் எழுதியிருக்க வாய்ஸ் எல்லாம் பார்த்து, மாடுபிடி வீரர் வெற்றி பெற்றார், ஒருத்தர் மட்டும் பிடி, வாழை பிடிக்கடோ கொம்பை பிடிக்க, ஒரு சில சப்ஜெக்ட் எல்லாமே என்னையை பார்த்து எழுதியிருக்காங்க. எப்படிங்க சார் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்பா, இல்லை பிரதர் நம்ம அவனே அப்புறம் சொல்லிட்டு பார்த்து நேரில் பார்த்தோம், ஷூட் பண்ணோம், அங்கே நீங்கள் தான் பேசுனீங்க அப்படின்னு சொல்லி. இயக்குனர் ரொம்ப நல்ல மனிதர், அருமையான மனிதர், ரொம்ப எளிமையாக பேசக்கூடிய மனிதர். எனக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. பல தடைகளை தாண்டி நம்மளுடைய தோணி வளர்த்த காலை வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் வரும். அந்த டயலாக் கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் டயலாக் வரும். அது நான் தான் பேசினேன் மெய்யழகன் படத்தில். அது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. என்னுடைய முகத்தை என்னுடைய குடும்பத்தோடு போய் நான் திரையில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம். நான் 2-3 தடவை போய் அந்த படத்தை பார்த்தேன். ரொம்ப பொறுமையாக போகும், நல்ல கலாச்சாரமாக இருக்கும். அவர் ரொம்ப ஒரு அருமையான நல்ல படைப்பு அந்த படம். அதை பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்போ 2-3 சீரீஸ் பண்ணியிருக்கேன். 2-3 படத்தில் வாய்ஸ் கொடுக்குறேன்னு கூப்பிட்டுருக்காங்க. கடவுள் புண்ணியத்தில் நல்லது நடக்குன்னு நினைக்கிறேன். 2 சீரீஸில் லைவாகவே கூப்பிட்டது மாதிரி பண்ணாங்க. ஒரு பழைய மாடுபிடி வீரருடைய நிகழ்வுகளை பற்றி ஒரு சீரீஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஜல்லிக்கட்டுன்னு ஓடிக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு திரைப்படம் மூலமாக ஒரு சின்ன வாய்ப்பு, அவங்கவுங்க அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, ஃபோன் பண்ணி ஒரு வாய்ப்புகள் கொடுத்ததெல்லாம் மிகப்பெரிய வரம். இயக்குனருக்கும் என்னுடைய நண்பர்கள் உங்களுக்கெல்லாம் ரொம்ப நெஞ்சார்ந்த நன்றி இந்த நேரத்தில். மேலும் வாய்ப்புகள் வரும்னு நினைக்கிறேன் கடவுள் புண்ணியத்தில். அது கண்டிப்பாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக வந்தால் நான் உங்கள்கிட்ட நான் கண்டிப்பாக அந்த தகவலை பரிமாறிக்கிறேன். அதே போல் நெக்ஸ்ட்டு நல்லா அந்த 2024 சிஎம் ப்ரோக்ராம் ஜல்லிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கேன். மறாவது நாளே சென்னையிலேருந்து ஒரு அழைப்பு, மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மூர்த்தி மூலமாக இங்கே சொல்லி பிஆர்ஓ சட்டெல்லாம் சொல்லி இங்கேருந்து ஒரு அழைப்பு சென்னைக்கு வர சொல்லிட்டாங்க. ஒரு பஸ்ஸு ஒரு 10 மாடுபிடி வீரர்களை கூட்டிக்கிட்டு ஒரு வர்ணனையாளர்களுக்கு தேவைன்னு சொல்லிட்டு எங்களை வர சொல்லிட்டாங்க. அந்த குடியரசு தின விழா அணிவகுப்பு ஊர்தி போகும் பார்த்தீங்களா, அந்த அணிவகுப்பு ஊர்தி போகிறப்போ பாட்டாக போகும், டான்ஸ் ஆடணும், பேசணும், அந்த அவங்களோட இதை காமிச்சு பாரம்பரியத்தை காமிக்கணும். உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா மினிஸ்டர் 30-32 மினிஸ்டர் இருப்பாங்க, எம்எல்ஏஸ் இருப்பாங்க, முதலமைச்சர் இருப்பார், ஆளுநர் இருப்பார், எல்லாருமே இருப்பாங்க. அந்த டைமில் எனக்கு 30 செகண்ட் தான் பேசணும் அல்லது 20 செகண்ட் தான் பேசணும். அதுக்கப்புறம் நாங்கள் வீடியோ போட்டு விட்டுருன்னு சொல்லிட்டு நான் மேலே வர்ணனை மாதிரி ஒரு செட்டப் பண்ணிட்டாங்க. கீழே மாடு பாயுது, மாடுபிடி வீரர்கள் பிடிக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. அது போனோன்னா அந்த மைக்கில் இது அப்படியே போயிட்டுருக்க வண்டியில் பேசிட்டு போனால் ஒரே பயங்கரமான ரசிகர்கள் கூட்டம். வந்துட்டான்டா, மதுரையில் பார்த்தா அதே குரல் வந்துச்சுன்னு சொல்லி ஒரே சத்தம். உடனே அவர் அண்ணன் என்ன பண்ணிட்டு, சிஎம் சார் இருக்கும்போது நான் பேசணுன்னே அந்த வாகனம் ஊர்தியில் இருந்தவர் அந்த பாட்டே போடலை. கிட்டத்தட்ட 2.25 நிமிடம் அந்த ஆளுநர் அமைச்சர்கிட்டலாம் பேசினேன். எல்லா அமைச்சருமே வந்துருச்சு கைத்தட்டி சிரிச்சிட்டாங்க. ஆளுநர் சிரிச்சுட்டு வயிறுக்குள்ளுங்க சிரிச்சிட்டாரு.
உதயநிதி துணை முதலமைச்சர் வந்து உங்களை ரொம்ப பாராட்டினார்னு சொல்லிட்டு அமைச்சர் மையநாதனே, மூர்த்தி அண்ணே, அமைச்சர் எல்லாருமே, அமைச்சர் அன்பில் மகேஷ் பையன் எல்லாருமே அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூப்பிட்டு பாராட்டினாங்க. அது ஒரு நல்ல நிகழ்வாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு இந்த நிகழ்வு. ஒரு குடியரசு தின விழாவில் ஒரு சராசரி மனிதன், ஒரு வர்ணனையாளர், ஜல்லிக்கட்டில் மட்டும் பேசிக்கிட்டு இருந்தவன், ஒரு அத்தனை மந்திரிகள், அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒரு ஆளுநர், ஒரு முதலமைச்சர் முன்னாடி ஒரு 3 நிமிஷம் பேசுகிறதுல சர்வசாதாரண விஷயம் கிடையாது. அந்த வாய்ப்புகள் எனக்கு கிடச்சிது. அதை நான் சரியாக பயன்படுத்திக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. போதை, இது ஒரு போதை. ஜல்லிக்கட்டுன்றது ஒரு போதை. இது வந்து விளையாட்டாக, ஒரு வீர விளையாட்டாக, ஒரு கலாச்சார விளையாட்டாக பார்க்கணும். அவ்வளோதான் நான் சொல்லிக்கிறது. தேங்க்யூ பிரதர்.